அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தேங்க. அதை பற்றி ஒரு வீடியோ தாங்க. குலதெய்வ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு போயிருந்தேங்க. எப்படியாவது நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபடுவோங்க. எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயங்க. காங்கேயத்துலேருந்து முத்தூர் போகிற வழியில் இருக்குது. பாப்பினி பச்சாபாளையங்க. சாமி பேர் பார்த்தீங்கன்னா பெரியநாயகி அம்மன். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த கோயில் வந்து சாட்டு பொங்கல் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம் வருங்க. அந்த சமயம் நம்ம குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருப்பதால் நாங்கள் லீவ் வர சமயமாக பார்த்து பொங்கல் வைத்து விட்டு வருவோங்க. சாட்டு பொங்கல் வந்து தை மாதமே முடிஞ்சிருந்தாலும் அதுக்கு வர அடுத்தடுத்த வர மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து வர்றவங்க பொங்கல் வச்சுட்டு தான் இருப்பாங்க. நாங்களும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு திசையில் அழகாக பொங்கிச்சுங்க. வடக்கு சைடு விழுந்தால் வரவு, தெற்கு சைடு இருந்தால் செலவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா எந்த சைடு பொங்கல் விழுந்தாலும் நல்லபடியாக விழுந்தால் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் இன்னும் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுன்னு சொன்னாங்க. ஏன்னா முன்வாசல் கோபுரம் பார்த்திங்கன்னா 7 நிலைங்களாமா. இப்போ பார்த்திங்கன்னா முதல் நிலை தான் வந்திருக்குது. ஒன்று 6 நிலை பாக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுன்னு சொன்னாங்க. அடுத்து நாங்களும் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற இடத்துலேருந்து பொங்கலை வச்சு முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க. மாவிளக்கு தீபம் போடலாம்னு வீட்டிலேருந்தே பச்சரிசி, சர்க்கரை, இளநீர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு தான் வந்துடுவேங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் வேலை அவசரமாக இருந்ததுனால கோயிலுக்கு ரெடி பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். எப்போவுமே இளநீர் சேர்த்து தான் பிசைஞ்சு தீபம் போடுவேங்க. இந்த மாவிளக்கு போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதுவும் பச்சை மாவில் நம்ம குலதெய்வத்துக்கு மாவு போடுறது ரொம்ப விசேஷங்க. மாவிளக்கு தீபம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து தேங்காய், பழம், பூ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பூசாரிட்டு கொடுத்துட்டு சாமிக்கு பொங்கலையும் எடுத்து நாட்டு சக்கரை கலந்து படையல் வச்சாச்சுங்க.
அடுத்து பூஜை தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் தீபம் வச்சுட்டு நாங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் பெரிய நாயம்மன் தாய் வேண்டிக்கோங்க.
நாங்களும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வமும் கூடயே இருந்து நம்மளுக்கு அருள் செய்வாங்க. நீங்களும் உங்கள் குலதெய்வம் எது, எந்தெந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வ விசேஷம் வரும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.